ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அரண்மனை பகுதியில் வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். ஒரு முன்னாள் முதலமைச்சரை களத்திற்கு வந்து ராமநாதபுரத்தில் ஏழை மக்களுக்காக, விவசாய பெருமக்களுக்காக, மீனவர்களுக்காக ஒரு முன்னாள் முதலமைச்சர் களத்தில் இருப்பது இந்திய அரசியல் வரலாற்றிலே ஐயா, இன்னைக்கு ஓபிஎஸ் ஐயா ஜெயிச்சா நாம் எல்லாரும் ஜெயிச்ச மாதிரி, நேர்மை ஜெயிச்ச மாதிரி, உண்மை ஜெயிச்ச மாதிரி, ஏழை மக்களுடைய வாழ்க்கை ஜெயிச்ச மாதிரி, எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நேர்மையான மனிதன் நாம ஜெயிக்க வச்ச மாதிரி. அந்த பெருமையெல்லாம் ஏப்ரல் 19ஆம் தேதி ராமநாதபுரத்துடைய பாராளுமன்றத்தை விடக்கூடிய அன்பு சொந்தங்கள் நிச்சயமாக இரண்டாவது இவிஎம் மிஷின்ல, ஓட்டு மிஷின்ல, இரண்டாவது மிஷின்ல தாயி 22வது பட்டன் நம்முடைய பலாபல பட்டன். இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி 2 கருத்துக்களை வைக்கிறாங்க. முத்துராமலிங்க தேவரையா அவருடைய தெய்வ திருமணாவுடைய ஒரு எப்படி இங்கே தெய்வ திருமணாவுடைய தன்னுடைய சொத்துக்களை 16 பகுதியாக பிரித்து அந்த சொத்து முழுவதும் பயன்பட வேண்டும் என்று தன்னுடைய சொத்தை 16 பாகமாக பிரிச்சு கொடுத்தார். 16 அவருடைய தொண்டர்கள் அந்த சொத்தை நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் எல்லாம் ஆரம்பிச்சாங்க. ஆனா திமுக ஒரு அமைச்சர் 2021 KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் சொல்றாங்க, முத்துராமலிங்க தேவரையா மாநில அரசோடு சண்டை போட்டனாலதான் ராமநாதபுரம் வளரவில்லை என்று சொல்லுகின்றார். பாருங்க, முத்துராமலிங்க தேவரையா தெய்வ திருமகனாரை பற்றி இழிவாக ஒரு கட்சி தொடர்ந்து தமிழக அரசியல பேசுதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு தெய்வ திருமகனாருடைய அதே பாதையில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும், எல்லோரையும் இணைத்து கொடுக்க வேண்டும். பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும், பட்டியலின சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய பெருமை மிகுந்த தேவேந்திர குல வெள்ளாளர் சமுதாயமாக இருக்கட்டும், நம்முடைய சிறுபான்மை சமுதாயமாக இருக்கட்டும், எல்லோரையும் இணைத்து ஒரு பெரிய வளர்ச்சி இங்கே கொடுக்க வேண்டும் என்பதில் அண்ணன் நின்று கொண்டிருக்கின்றார்.